சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் வேட்டையன் திரைப்படம் விரைவிலே வெளியாக போகுது. இதையடுத்து இந்த படத்துடைய இயக்குனர் ஞானவேல் ரஜினியோட கதாபாத்திரம் பற்றி பேசியிருக்காரு. மேலும் இந்த படத்துடைய தேர்ட் சிங்கிள் இந்த பாட்டு கண்டிப்பாக ரஜினிக்கான பாட்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அந்த அப்டேட்டையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துருவோம். ரஜினிகாந்த் ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படம் அக்டோபர் 10 ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாகுது. இதற்கான ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழு இறங்கியிருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் வேட்டையன் திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த விழாவில் வழக்கம் போல ரஜினி பல சுவாரஸ்யமான விஷயங்களை பேசினார். ஞானவேல் தன்னிடம் வந்து கதை சொல்லும்போது என்ன நடந்தது என்பதை பற்றியும் பேசினார். ரஜினி, எனக்கு மெசேஜ் சொல்கிறதெல்லாம் செட் ஆகாது, கமர்ஷியல் கதை தான் ஒர்க் அவுட் ஆகும். எனவே ஒரு கமர்ஷியல் கதை சொல்லுமாறு ரஜினி கேட்டதாகவும், அதற்கு ஞானவேல், லோகேஷ் மற்றும் நெல்சன் மாதிரி என்னால் கமர்ஷியல் படம் எடுக்க முடியுமோ என தெரியல, ஆனால் என்னால் முடிந்த கமர்ஷியல் கதையை உங்களுக்கு சொல்கிறேன் என கூறி தான் வேட்டையன் கதையை சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட உடனே ரஜினி இந்த படத்தில் நடிக்க டபுள் ஓகே சொல்லியிருக்காரு. இதை பற்றி வேட்டையன் இசை வெளியீட்டு விழாவில் ரஜினி பேசியிருந்தார். இதை தொடர்ந்து கடந்த பல நாட்களாக பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு சந்தேகம் ஒரு வழியாக தீர்ந்து போனது. வேட்டையன் திரைப்படம் ஞானவேல் ஸ்டைலில் இருக்குமா இல்லை ரஜினியின் ஸ்டைலில் கமர்ஷியல் படமாக இருக்குமா என்ற சந்தேகம் அனைவரிடமும் இருந்து வந்தது. தற்போது வேட்டையன் ரஜினி ஸ்டைலில் உருவான கமர்ஷியல் படமாகவே இருக்கும் என தெரியவது. அதாவது இந்நிலையில் சமீபத்தில் ஞானவேல் ஒரு பேட்டியில் பேசுகையில் ரஜினியின் கதாபாத்திரம் பற்றி பேசியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேட்டையன் திரைப்படத்தில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக ரஜினி நடிச்சிருக்காரு. என்கவுண்டர் பற்றிய ரஜினியின் முடிவும் அதன் காரணமாக நடக்கும் சம்பவங்களும் தான் வேட்டையன் படத்தின் ஒரு வரி. இதுதான் இந்த படத்தோட கதை என ஞானவேல் அவர்கள் சொல்லியிருக்காரு. மேலும் பேசிய அவர், வேட்டையன் படத்திற்காக ரஜினிக்காக என்னையும் எனக்காக ரஜினியையும் நான் மாற்றவே இல்லை. ரஜினியின் ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த விஷயம் அனைத்தும் வேட்டையன் படத்தில் இருக்கும். ரசிகர்களை திருப்திப்படுத்தும் வகையில் என்னால் முடிந்த விஷயங்களை நான் செய்திருக்கிறேன் என்று ஞானவேல் சொல்லியிருந்தார். இந்நிலையில் வேட்டையன் முழுக்க ரஜினியின் ஸ்டைலில் உருவான கமர்ஷியல் படமாகவே இருக்கும் என தெரிய வந்திருக்கு. இருப்பினும் ஞானவேலோட டச்சும் இந்த படத்தில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது. எனவே ரஜினி மற்றும் ஞானவேல் என புது காம்போவில் தயாராகும் இந்த படம் கண்டிப்பாக மிக பெரும் அளவில் வெற்றி அமையும் என எதிர்பார்க்கப்படுது. மேலும் வேட்டையன் படத்துடைய மூணாவது சிங்கிள், இந்த மூணாவது சிங்கிள் ரஜினிக்கான ஒரு சிங்கிளாக இருக்க போது, ரஜினிக்கும் மஞ்சு வாரியருக்கும் நடுவில் ரொமான்டிக்கான சிங்கிளாக இந்த பாட்டு அமைய போதான். மேலும் ஆடியோ லான்ச் இப்போ தான் சமீபத்தில் பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோஸை அவங்க வெளியிடலை. இந்த ஆடியோஸில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம கேட்காத 2 பாடல்கள் இருக்கான். ரஜினிக்கான ஒரு பாடல் மற்றும் இந்த கதைக்கான ஒரு பாடல் என 2 பாடல்கள் இருக்குது என சொல்லப்பட்டிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் முடிச்சு தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும்.